ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காதல் கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னுடைய லவ் பற்றி நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க. இந்த வீடியோ கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே லவ் பண்ணுறவங்க யாருமே ஜெயிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. இருந்தாலும் அந்தந்த வயசில் தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். அதுக்குள்ளே சின்ன வயசுலேயே லவ் பண்ணக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் கரெக்டான ஏஜில் தான் கல்யாணம் பண்ணேன், லவ் பண்ணேன், எல்லாமே செஞ்சேன். அதனால் நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுங்கன்னு தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய லைஃப்பில் என்னுடைய காதல் கதையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் கல்யாணமான ஸ்டோரியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் வாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா, தேவயானி படம். அதில் அஜித்தும் தேவயானியும் எப்படி பார்க்காமையே லவ் பண்ணாங்க, அப்படி லவ் பண்ணாங்களோ அதே போல் தான் எங்களுடைய காதல் கதையும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முறைப்படி தான் ஜாதகம் பார்த்தாங்க. அது பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஊரில் பார்த்தாங்க. அப்போது மாப்பிள்ளையை நான் பார்க்கல, அவர் என்ன பார்க்கல. அவர் ஜாதகம் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் விஜய் படம் ஒரு சின்ன தாமரை அந்த பாட்டு சரியாக தப்போ தெரியல. அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஞாபகம் இருக்குது, இப்போ ஞாபகம் வரல. அது என்ன படம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அது விஜய் படம் தான். அந்த படம் அன்றைக்கி ரிலீஸ், அவங்க ஜாதகம் பார்த்த அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்போது கள்ளக்குறிச்சியில் அவர் தேட்டரில் பார்த்துட்டு இருந்தார். அப்போ பார்த்துட்டு வெளியே வந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு ஊருக்கு போகிறதுக்கோசரம் கள்ளக்குறிச்சி போயிருந்தாங்க. அவர் செல்லில் இருந்து ஃபோன் பண்ணாங்க என் செல்லுக்கு, இந்த மாதிரி நான் ஊருக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் அவர் ஊருக்கு போயிட்டாங்க. ஊருக்கு போயிட்டு ஒரு 9 மணி இருக்கும். இது யாருதுன்னு எனக்கு உண்மையிலுமே தெரியாது. அதனால சரி யாருதுன்னு தெரியலையே, புதுசாக இருக்குது நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே இவர் பேசினார். அப்போ எங்களுடைய ஸ்டோரி ஆரம்பித்த கதை தான் எங்களுடைய லவ். ஒரு மாதமாக நாங்கள் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம்தான் முறைப்படி பொண்ணு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அப்போ நல்லா தான் இருந்தேன், அவரும் நல்லா தான் இருப்பார். இருந்தாலும் ஒரு மாதமாக பேசிட்டு அதுக்கப்புறம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்கள் லைஃப்லலாம் நடந்திருக்கா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஃபோனில் பேசிட்டோம் அப்படின்றதுனால எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருந்துச்சு. எல்லாருமே நினைப்பாங்க இது என்ன லவ் கதையா, லவ் மேரேஜ், இது அரேஞ்ச் மேரேஜ் தானே அப்படின்னு நினைப்பீங்க. என்னுடைய வீடியோ கிளிக் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா நீங்களே சொல்லுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டாமல் இருந்தாங்க. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் சைடில் அவங்க வீடு கட்டட்டும், வீடு கட்டாமல் இருக்காங்க, அதனால் வீடு கட்டினதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எங்கள் வீட்டில் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பேசிட்டோம் அப்படின்றதுனால எங்களால் அதை ஏற்றுக்க முடியல. அப்போது என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம எப்போ நாங்கள் பேசணும் அப்படின்னா, பங்குனி மாதம் பேசணும். சித்திரை மாதம் முடிஞ்சிருச்சு, வைகாசி மாதம் நான் கட்டின புடவையோட
வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அவரு வந்து என்ன கள்ளக்குறிச்சியில் வந்து கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு எங்கள் நாத்தனார் வந்து எங்கள் பெரிய நாத்தனார் வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் பெரிய நாத்தனார் வந்து எனக்கு தாலியில் எடுத்து கொடுத்தாங்க, எல்லா நகையும் எடுத்து கொடுத்தாங்க, ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எங்கே போயிட்டோம் அப்படின்னா ஆந்திராவுக்கு போயிட்டோம், விஜயவாடா போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு அங்கே இவருக்கு சொந்தக்காரங்க, தங்கச்சி, என்னுடைய பெரிய மாமியார் எல்லாருமே, எங்கள் நாத்தனாங்க, அவங்க ஹஸ்பண்டு எல்லாருமே இருந்தாங்க. அங்கே போயிட்டு நாங்கள் ஒரு வாரம் அங்கே தங்கி இருந்தோம். அங்கே தங்கி இருந்து அங்கே வந்து ஒரு ராமர் கோயிலில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. என்ன ஒரு விஷயம்னா, என்னுடைய சைடில் எனக்கு அப்பா அம்மா வரல, எனக்கு அப்பா இல்லை அம்மா தான், அவங்க வரல என்னுடைய சைடில். இவருடைய சைடில் வந்து இவங்க அப்பா அம்மா வரல. அதுதான் ஒரு குறையாச்சு. மற்றபடிக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 30-40 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டு நல்லபடியாக எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் ஒரு 30-40 பேராவது என்னோடய கல்யாணத்துக்கு வந்தாங்க. என்ன ஒன்றுன்னா, இங்கே இருக்கிறவங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சொந்தங்க யாரும் வரல, அங்கே இருக்கிறவங்க சொந்தக்காரங்க தான் வந்தாங்க. நல்லபடியாக ராமர் கோயிலில் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 2 நாள்லேயே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு தான் போனோம். எங்கள் மாமனார் பார்த்திங்கன்னா என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணாக தான் இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து சிம்பிளாக மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் இவர் வந்து எங்கள் வீட்டில் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க கூப்பிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் மாமனாரை ஏற்றுக்கிட்டாங்க. எங்கள் அம்மா சைடு வந்து அவங்களும் எதுவுமே சொல்லலை. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே, சரி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து கல்யாணம் முடித்து இப்போது 16 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி இது வரைக்கும் எங்களுக்குள்ள சண்டை எல்லாமே வந்திருக்கு. இருந்தாலும் சண்டை வந்தாலும் அந்த ஒரு நாள், அந்த வராத நாள் நாங்கள் சமாதானம் ஆகிடுவோம், பேசிக்குவோம். இன்றைக்கி வந்து இது வரைக்குமே நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம். சின்ன சின்ன பிரச்சனை வரதான் செய்யும், அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடுன்னு இருந்தால் வாசப்படி இருக்கும், குப்பனை இருக்கும். அதை வந்து நம்ம நல்லபடியாக மெயின்டைன் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 வருஷத்தில் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. அரேஞ்ச் மாதிரி பண்ணியும் லவ் மேரேஜ் மாதிரி நாங்கள் பண்ணோம். இது வந்து அரேஞ்ச் மேரேஜ் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை லவ் மேரேஜ்னு நினைக்கிறீங்களா? என்னுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இவ்வளோ நேரம் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.